இந்த அரசு பதவியேற்ற அந்த முதல் நாள்ல இருந்து இன்னை வரையிலுமே தினமும் பவர் கட். நம்ம ஒரு நாளைக்கு 460 லட்சம் யூனிட் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறோம். புதுசாக அரசு மக்களுக்கு எப்படி இது நன்மை பண்ணலாம். அது இல்லாமல் புதிய அரசு முதல் பண்ண அரசை விட ஒவ்வொருவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக இந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் பண்ணிடலாம். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணினா நமக்கு தேவைப்படுகின்ற கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் இவங்க நிறைய ஸ்டேட்டுக்கு வருமானம் வரும். இந்த டெபிசிட் பட்ஜெட்டை தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி போக்குவரத்து இருக்க டிராஃபிக் ஜாம் இது மொத்த மெட்ராஸ்லேயும் பெருங்களத்தூர்லேருந்து பாரிஸ் வரையிலும் போனீங்கன்னா இல்லை எங்கே போனீங்கன்னாலும் ரைஸ் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து 2016 டிஐஜியாக ரிட்டையர் ஆகியிருக்கேன். என்னுடைய அனுபவங்கள், நான் கடந்து வந்த பாதைகளை சந்தித்த சிக்கல்களை தீர்க்கின்ற அந்த சொல்யூஷன், இது எல்லாமே இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஸோ இப்போதைக்கு சென்னையில் இருக்கிற மேஜரான இஷ்யூஸ் என்ன, உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? சென்னையில் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அன்றாடம் மக்கள் கஷ்டப்படுகின்ற விஷயங்கள் இரண்டு. ஒன்று முதல்ல போக்குவரத்து, ரெண்டாவது இந்த அரசு பதவியேற்ற அந்த முதல் நாள்ல இருந்து இன்னை வரையிலுமே தினமும் பவர் கட். அதாவது கரண்ட்னுடைய இது சப்ளை இல்லை, நிறைய இடத்துல மின்சாரம் தடைபடுகிறது, மின்சாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தான். இந்த போக்குவரத்தும் இந்த மின்சாரம் சரியாக கிடைக்காததுமே இந்த அரசு ஆரம்பத்தில் இருந்து மக்கள் தினமும் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளாகும். முதல்ல நம்ம பவர் பற்றி பேசுவோம். என்னுடைய படிப்பினிலிருந்தும் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் நான் படித்த விஷயங்கள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நமக்கு பவர், இந்த கரண்ட் ஜெனரேஷன் நமக்கு நார்மலாக ஹைட்ரோ பவர், தெர்மல் பவர், அட்டாமிக் பவர், இந்த பவர் எல்லாம் நமக்கு வருது. இது இல்லாமல் சென்ட்ரல் கிரிட்ல இருந்து நமக்கு ஸ்டேட்டுக்கு பவர் வருகிறது. நம்ம ஒரு நாளைக்கு 460 லட்சம் யூனிட் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறோம். ஒரு வருடத்திற்கு 11,670,000 கோடி யூனிட் நமக்கு தேவைப்படுது. ஆனால் நமக்கு பவர் ஜெனரேட் ஆகிறது அதுக்கு ஈக்குவலாக இல்லை. எவ்ரி டே 5,000 மெகாவாட் டு 20,000 மெகாவாட் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இதனால தான் நிறைய இடங்கள்ல பவர் கட் வருது. சரி, இந்த பவர் கட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? புதுசாக அரசு மக்களுக்கு எப்படி இது நன்மை பண்ணலாம்? அது இல்லாமல் புதிய அரசு முதல் பண்ண அரசை விட ஒவ்வொருவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான வழியில் இதை மேனேஜ் பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அந்த கலெக்டர் மூலியமாக அரசு நிலங்கள் 1000 ஏக்கர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாங்கி அந்த 1000 ஏக்கர் நிலத்துல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிறவங்களுக்கு 100 ஏக்கர்ஸ் அவங்களுக்கு லீஸுக்கு 33 இயர்ஸுக்கு கொடுத்து, அந்த லீஸ் வாங்கின எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் 80% பேங்க் லோன் வாங்கி 10% இந்த கரண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுல கன்சியூமர்கிட்ட வாங்கிட்டு 10% சப்சிடி கவர்மெண்ட்ல வாங்கினா அவங்க வித்தின் 30 to 60 days இந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் பண்ணிடலாம். 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணினா நமக்கு தேவைப்படுகின்ற கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் இவங்க ஜெனரேட் பண்றாங்க. இதை நல்லா தெரிஞ்சுட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு ராமநாதபுரத்தில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மூலியமா பவரை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தையே நம்மளும் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம சப்சிடி கொடுத்து, நம்ம லீஸுக்கு லேண்ட் கொடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த சோலார் எனர்ஜி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ, இது பூராத்தையும் பேட்டரி சர்வீஸ் சிஸ்டத்தில் எடுத்து அதை பூராவும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது இந்த தமிழ்நாட்டினுடைய பவர் எனர்ஜி போயிடும். ரெண்டாவது பவர் சேல் பண்ணுறதுனால நமக்கு
நிறைய ஸ்டேட்டுக்கு வருமானம் வரும். இந்த டெபிசிட் பட்ஜெட்டை வந்து தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது, டெபிசிட் பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மாறி இந்த பவர் ஜெனரேட் பண்ணுறதுனால வந்து நம்ம மற்ற மாநிலங்களுக்கு விற்று இந்த டெபிசிட் பட்ஜெட்டையும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இதை பண்ணணும்னா பவர் கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி தினமும் வந்து பவர் இங்கே வரல அங்கே வரல இங்கே கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற அத்தனையுமே வந்து அரசு வந்து ஈஸியாக சரியான முறையில் வந்து ஹேண்டில் பண்ணால் வித்தின் 3 to 6 months வந்து இந்த பவர் கிரைசிஸே வந்து மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த சென்னையை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய பிரச்சனையே வந்து தினமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றது தான். இந்த போக்குவரத்து இருக்க டிராஃபிக் ஜாம் இது வந்து மொத்த மெட்ராஸ்லேயும் பெருங்களத்தூர்லேருந்து பாரிஸ் வரையிலும் போனீங்கன்னா இல்லை எங்கே போனீங்கனாலும் இது வந்து நீக்கமர எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, இந்த டிராஃபிக் ஜாமை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறது? ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம எடுக்கிறது பூராவுமே வந்து எதையுமே சால்வ் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப முதல்ல வந்து ஜெமினி ஃப்ளைஓவர் கட்டினார். அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் இன்னை வரையில் இருக்குது. நீங்கள் அந்த ஏரியாவில் மட்டும் டிராஃபிக் ஜாம் ஆகிறதில்லை. ஆனால் அதுவே வந்து இப்போ என்ன ஆகுது, நாள் ஆக இந்த ஓவர்ஃப்ளோ ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வர்றதுனால இன்க்ளூடிங் கத்திப்பாரா ஜங்ஷன், ஜெமினி ஃப்ளைஓவர், இப்படி எல்லா இடங்கள்லையும் மேம்பாலம் போட்ட இடங்கள்லையும் வந்து டிராஃபிக் ஜாம் வருது. ஸோ இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? அதுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ ஹைதராபாத் போயிருந்தவங்களுக்கு தெரியும். ஹைதராபாத் வந்து சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 25 கிலோமீட்டர் வந்து ஓவர் ஹெட் காரிடார் போட்டிருக்காங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதம் தான் வந்து ஓவர் ஹெட் காரிடார் வந்து கோயம்புத்தூரில் திறந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த விதமான டிராஃபிக் ஜாம் உடனே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஹைதராபாத் போனீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் வந்து சிட்டியிலேருந்து போகிறதுக்கு இதுவரையிலும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேர் வந்து பேங்காங் போயிருக்கலாம். பேங்காங் நகரம் வந்து தாய்லாந்தினுடைய கேபிட்டல். அது வந்து நம்ம தமிழ்நாட்டையோ நம்ம இந்தியாவையோ கம்பேர் பண்ணும்போது வந்து மிக மிக சாதாரணமான நாடு. ஆனால் அந்த நாடு வந்து அந்த கேபிட்டல் சிட்டியில் ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் கூட வரது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த கேபிட்டல் சிட்டியை பூராவும் வந்து 5 ரோடுகள் வச்சு ஓவர் ஹெட் காரிடார் வச்சு கவர் பண்ணுறாங்க. 55 கிலோமீட்டர், 32 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 28 கிலோமீட்டர்னு சொல்லி ஒவ்வொரு ஓவர் ஹெட் காரிடார் ஸ்கைவே அப்படிம்பாங்க. இந்த ரோடு கீழே இருக்கிற ரோடுக்கு பேரலாக வந்து மேலே ரோடு போட்டு அந்த ரோடு இருக்கிறதுனால அங்கே எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் ஆகிறது இல்லை. இதே சிஸ்டத்தை நம்ம சென்னைக்கு கொண்டு வந்தால் தான் போக்குவரத்தினுடைய நெரிசல் குறையும். இது எப்படி கொண்டு வர்றது? எல்என்டி போல் வந்து ஒரு ரினவுண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட சொன்னால் ஒரே மாதத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம பெருங்குளத்தூரில் இருந்தோ ஈசிஆரில் இருந்தோ இல்லை பொன்னேரியில் இருந்தோ இல்லை மாதவரத்தில் இருந்தோ எங்கேருந்து வேணாலும் சிட்டிக்கு வரணும்னா இந்த ஓவர் ஹெட் ரோடு போட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த சென்னை நிச்சயமாக எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் இருக்கும். அதுவும் வந்து இப்போ சைனா ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் காங்கிரீட் ஸ்லாப்ஸ் இருக்குது. எல்என்டி போல் ஒரு நல்ல ரினவுண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட நம்ம வந்து இந்த ஒர்க்கு கொடுத்தோம்னா வித்தின் 24 months இந்த என்டையர் மெட்ராஸ் சிட்டி சர்க்கம்ஃபரன்சஸ் ஆஃப் 36 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஓவர் ஹெட் ரோடு போட்டாங்கன்னா நம்மளுடைய இந்த டிராஃபிக் ஜாமே இல்லாமல் போயிடும். போக்குவரத்து வந்து டோட்டலாக ஃப்ரீ ஆகிடும். போக்குவரத்து ஃப்ரீ ஆனாவே வந்து மக்கள் எல்லாருமே வந்து கம்யூட்டர்ஸ் வந்து நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனாங்கன்னாவே அதுவே வந்து பெரிய வளர்ச்சியை தரும். இது வந்து நம்ம அரசு வந்து இதை முன்னின்று நடத்தினோம்னா எப்படி பவர் வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகணும்னா வந்து கோயம்புத்தூரில் பண்ண மாதிரி ஹைதராபாத்தில் பண்ண மாதிரி மெட்ராஸ் சிட்டி பூராவும் ஓவர் ஹெட் காரிடார் கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த போக்குவரத்து நெரிசலை நீக்கலாம்.